Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. நீட் தேர்வு நடைபெறும் சென்னை தரமணி கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வெளி மாநிலங்களிலிருந்து நீட் தேர்வு எழுதுவதற்காக சென்னை தரமணி இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியின் வகுப்பறை மற்றும் கழிவறை மோசமாக இருப்பதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியானது கடந்த 60 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்காக மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த கல்லூரியில் மட்டும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் 480 பேர் எழுதுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் கடந்த வாரம் NDA என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை கல்லூரி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து கல்வி துறையும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒப்புதல் அளித்ததற்கு பிறகாக தற்பொழுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக தரமணி காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக காவல்துறையினை நிறுத்துவதற்கு அவர்களும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை உளவுத்துறையிலிருந்து காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அந்த கல்லூரி மிகவும் மோசமானதாகவும் மேல் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் ஓடாமலும் அதே போன்று விரிசல் அதிகமாக இருக்கின்ற காட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உளவுத்துறை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கக்கூடிய அவர்களுக்கு ஏற்பாடும் முறையாக செய்யவில்லை எனவும் கழிவறை மிகவும் அசுத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கல்லூரி இயங்கி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே வெளிமாநிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட இந்த 480 மாணவர்களுக்கு 35 மொபைல் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய வெளியிலிருந்து அந்த மொபைல் டாய்லெட்டை வர வைக்க இருப்பதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே வெளியிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் சென்னை காவல்துறை பொறுப்பு இல்லை என்பதற்காக இந்த உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கல்வித்துறையும் தேசிய தேர்வு முகமையும் இதே இடத்தில் தேர்வு நடத்தி முடிப்பார்களா அல்லது வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் என உளவுத்துறை தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.